Hi friends, welcome to my channel Mom and Son. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சிக்கன் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த பாருங்க நான் சப்பாத்தியை இது மாதிரி தேய்ச்சி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக இருக்கும். ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து அதையும் பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. கேபேஜையும் பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. பனீரையும் இது மாதிரி துருகி வச்சுக்கோங்க. சீஸையும் துருகி வச்சுக்கோங்க. தயிர் எடுத்துக்கோங்க, கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், லெமன் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க, டொமேட்டோ சாஸு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், பெப்பர் பவுடர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிக்கன்லேருந்து போனு தனியாக பீஸ் தனியாக எடுத்துக்கலாம். அதாவது போன்லெஸ் பீஸாக வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சிக்கனை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஹாஃப் லெமன் வச்சுருந்தோம்ல நம்ம, அதை இதில் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடரு, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மிக்சரை அப்படியே அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இந்த மிக்சரை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். வேகட்டும், பாயில் ஆனோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து எவ்வளோ தண்ணி விட்டு எப்படி குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை, இப்போ தண்ணி நிறைய வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம அதே டைமில் இன்னொரு தவா வச்சு ஒரு அடுப்பில் சப்பாத்தியை நம்ம வாட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக வரட்டி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே விடலை, ஏன்னா சீஸு நம்ம பட்டர்லாம் இதில் சேர்க்க போகிறதுனால நம்ம சும்மாவே வந்து சப்பாத்தியாக வரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஆனியனு, பனீர், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே எண்ணெயில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வெஜிடபிள் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நம்ம சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோட்டிங் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா சப்பாத்தியில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் இது வச்சு மிக்சர் வச்சுருந்தோம்ல ரெடி பண்ணி, அதை ஒரு கோட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒரு லேயராக கோட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை அடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சீஸ் வந்து நம்ம நல்லா ஃபைனாக துருகி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சிக்கன் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் இவங்க, ஹாய், என் பசங்க 2 பேரும். பாருங்கள் டேஸ்ட் பாருங்கள். எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பாருங்கள். வாவ், சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பர். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.